என்ன பண்ணா அவன் கை தட்டுவானோ, என்ன பண்ணா அவன் விசில் அடிப்பானோ, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் திட்டங்களை வகுத்துக்கிட்டு நீங்க பண்ற அந்த வேலை இருக்குல்ல, அதுக்கு பேர் அறிவுத்தனம்லாம் இல்ல, புத்திசாலித்தனம்லாம் இல்ல, சில்லறத்தனம், கேவலமான மட்டமான செயல் தான் அப்படி சொல்லணும். இப்ப நடிகர் விஜய்க்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா? இன்னும் நீங்க வளரணும் விஜய். உங்களை என்னமோ நினைச்சோம். நீங்க பெரியாரை காமிச்சீங்க, அம்பேத்கர் காமிச்சீங்க, திருவள்ளுவரை பத்தியான குரலை சொன்னீங்க. ஓகே, விஜய் வந்தா ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுவார், நல்ல ஒரு எல்லா தலைவர்களையும் அரவணைச்சு ஒருங்கிணைச்ச ஒரு 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 கொள்கை வச்சிருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தா, இவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமா, இவ்வளவு ஒரு முட்டாளா, இவ்வளவு பெரிய கோழையாவா நீங்க இருப்பீங்க? எந்த இடத்துலயாவது பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நின்று இருக்கீங்களா? இது ஒரு வரலாற்று பிழை விஜய். நீங்க சாகிற வரைக்கும் இந்த வரலாற்று பிழை இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க மாத்தணும்னு ஒரு ஆசைப்பட்டா நேர்மையான முறையில, நியாயமான முறையில நீங்க களத்துல மக்கள்கிட்ட பேசினா மட்டும்தான். எனக்கு புரியல, நாளைக்கு எவனாவது செத்தா கூட நீங்க போய் பாப்பீங்களா, இல்ல பாடியை பணம் கொண்டுட்டு வாங்கடான்னு சொல்லுவீங்களா? எனக்கு தெரியல. இதே மாதிரிதான் தொடர்ச்சியா இந்த மாதிரி முட்டாள்தனத்தை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க விஜய். பனையூர்ல சந்திக்கிறதுங்க, நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பட்டாக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த உலகத்திலேயே நீங்க அதி புனிதமான ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான் மனுஷன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன ஒரு இன்டென்ஷன்ல இந்த நடமாடிட்டு இருக்கீங்க?